Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இது ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி தெரியல, ஒரு மினி மாநாடா இருக்கு. ஏன்னா பெண்கள் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க தெரியல. ஒரு பெண் வந்து முன் வரும்போது பல தடங்கள் வரலாம், பட் எழுந்து நிற்கிறது தான் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இத்தனை பெண்கள் வந்து ஒரு அமைச்சருக்காக நிற்கிறது அவங்க தொகுதியில் ரொம்ப பெரிய விஷயம். எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்களோட தலைமையில இந்த ஏற்பாட்டானது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு உண்டான வரவேற்பு எப்படி பாக்குறீங்க நீங்க? ரொம்ப சிறப்பா இருக்குது, சாதாரணமா சொல்ல முடியாது. ஏன்னா சூப்பர் ஆர்கனைஸ்டா, ஏன்னா சார் எப்பவுமே சொல்லுவார் எங்களுக்கு ஆர்கனைஸ்டா இருக்கணும்ட்டு. ஏன்னா மக்கள் வரத்துக்கு போறதுக்கு தண்ணி, அவங்களுக்கு தேவையான காஃபி, என்னென்ன தேவையா ஸ்நாக்ஸ், பர்டிகுலர் எங்க உள்ள வரணும், எப்படி வெளியே போகணும், அண்ட் எல்லாருக்குமே எல்லா திட்டமும் வழங்கணும்னு கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட்டும் ஒன்றா கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் எல்லா நிகழ்ச்சியும் செயல்படணும் எடுத்துக்காட்டா இது இருக்குது. இன்னைக்கு உங்களை சிறப்பு அழைப்பாளராக அழைக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருந்தது? அதுவும் அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்கள் அழைக்கும் பொழுது நீங்க எந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகி வந்தீங்க? ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஹாப்பியா இருந்துச்சு. ரீசன் பாத்தீங்கன்னா சமத்துவம் அங்கீகாரம் சொல்லக்கூட அதை செயல்படுத்தணும். அதே வரிசையில் ஒரு ஆணு ஒரு பெண் ஒரு திருநங்கைக்கும் அந்த இடத்துல இடம் கொடுத்து என்னையும் பேச வச்சு மக்கள் நலனுக்காக இன்னைக்கு நிறைய திருநங்கைகளுக்கு வந்து நலத்திட்ட உதவியை வந்து செஞ்சுட்டு இருக்காரு நம்ம தலைவர். அதன் வழிகாட்டுதல் பாத்தீங்கன்னா மேம் தான் கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்காங்க எல்லா இடத்துலயுமே. ஓகே, நிறைய சிறப்பு திட்டங்கள், குறிப்பா அவங்ககிட்ட பேசுற மாதிரி காஃபி வித் அமைச்சர், அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கு இலவசமான பயிற்சி முகாம், இந்த மாதிரி தொடர்ந்து புகார் பேட்டி அப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாரும் முன்னெடுக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஏன்னா பொதுவாக ஒரு கட்சி மீட்டிங்ல என்னென்ன கொடுப்பாங்க, எல்லாருக்கும் நலத்திட்ட உதவி கொடுப்பாங்க, இல்லை அவங்க கொள்கை தலைவரை பற்றி பேசுவாங்க, இல்லை பொதுவாக என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லை. ஆனால் இங்கே அப்படி இல்லை, புது புது திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ந்த திட்டங்களை இல்லை ஷார்ட் பில்ல பண்ணுவாங்க நினச்சி கொடுப்பாங்க. டிஎன்பிஎஸ்சி பேங்கிங் எக்ஸாம் கோச்சிங் சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் காஃபி வித் அமைச்சர், அதாவது யாராவது நீங்கள் சிறந்த கேள்விகள் கேட்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க, அந்த பெஸ்ட் ஆன்சர்ஸ்க்கு வந்து நாங்கள் அமைச்சரோட உட்காரச்சு பேச வைக்கிறோம் இருக்காங்க. அதை விட வேற என்ன வேணும்? அண்ட் மக்கள் நலத்திட்ட உதவி பண்றாங்க, பெட்டர் ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க. சட்டமன்றம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுக விசஸ் தாவேகா நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்கா? வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். யூஸ்வலா நம்மளுக்கு போர் அடிக்கும் சட்டமன்றம், வெள்ளை சட்டமாவே இருக்கிறாங்க. இப்போ அப்படி இல்லை, இவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்ட்டு. சட்டமன்றத்தை இன்னும் கொஞ்சம் கண்ணியமா நடத்தணும்னு நான் எதிர்பார்க்கிறேன்னா, எதிர்கட்சியில உட்காந்துருக்கவங்க வந்து குறைகளையும் அவங்க நிறைகளையும் மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க. மக்களுக்கு என்ன தேவை, ஒரு தொகுதிக்கான விஷயங்களை வந்து முன்னறி சொல்றதே கிடையாது. ஸோ அவங்களாம் பொறுப்பெடுத்து என் தொகுதிக்கு என் மக்களுக்கு இது வேணும், அதுக்காக மட்டும் போராடுங்க, அதுக்காக பேசுங்க, பதில் கண்டிப்பா கிடைக்கும். சபாநாயகர் சொல்லணும்னு அவசியமே இல்லை, கண்டிப்பா ஒரு நீதிமான் தான் அவர் வந்து ஜட்ஜா இருக்க வேண்டியது. பட் இங்க வந்து சபாநாயகர் கட்சியோட பெருமை அவர். நம்ம அண்ணன் முதல்வர் அவர்கள் எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு, அந்த வேகம் விவேகம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஃபேண்டாஸ்டிக். மாற்றம் என்னது சொல்ல செயல், அவ்வளவுதான். அவர் பேச மாட்டாரு, செயல்கள் மூலமா செஞ்சுட்டு அப்படியே போயிட்டே இருப்பாரு. ஏன்னா ஒரு 1 lakh crores இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்து சாதாரண விஷயமும் கிடையாது. ஏன்னா போன ஆட்சி காலத்துல வந்து 27,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்துச்சு, டிஆர்பி ராஜா சொல்லியிருப்பாரு. பட் இவங்க வந்து 1 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட், அதில் 10% வந்து பழைய ஆட்சியில் வந்து நடந்துச்சுன்றது கேள்விக்குறி. பட் தே மேட் இட் வெரி வெல் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஃபியூச்சரில் வந்து பெட்டராக இருக்கும் நான் நினைக்கிறேன். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வரணும். பொதுத்துறையில் மக்களுக்கு அரசாங்கம் இல்லாமல் தனியார் துறையில் வேலை வாய்ப்பு இருக்கிறத எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எங்கள் தலைவரோட ஆட்சி மாதிரியே எங்களோட பொதுக்கூட்டமும் ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு. தளபதியோட 100 நாள் ஆட்சி சிறப்பாக இருக்கிற மாதிரி எங்களோட பொதுக்கூட்டம் சிறப்பாக நடந்திருக்கு. குறிப்பாக இந்த ராஜபாளையம் எப்படி இருக்க வரவேற்பு? 100 நாட்கள் வெற்றிகரமாக கடந்திருக்கீங்க, பார்க்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு, வரவேற்பு எப்படி இருக்கு? இல்லை, எங்களோட மக்களும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. உங்களோட பொதுக்கூட்டத்தில் பார்த்தா தெரியும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜென்ஸை விட லேடிஸ் தான் வந்து முன் வந்திருக்காங்க, வந்து நிகழ்ச்சி கலந்துக்கணும்னு சொல்லிட்டு. எவ்வளோ நேரம் ஆனாலும் இருந்து எல்லாரோட உரையும் கேட்டுட்டு போறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்களோட செயல்பாடுகளானது இங்க எப்படி இருக்கு? ஏன்னா நிறைய திட்டங்களை அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க, எல்லாம் பார்க்கும்பொழுது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, தளபதியோட கொள்கைகளை தளபதி எதுக்காக ஆட்சிக்கு வந்திருக்காரோ அதை எங்கள் அமைச்சர் நிறைவேற்றுவாங்க. அதான் இன்னைக்கு வந்து புகார் பெட்டியா இருக்கட்டும், காஃபி வித் அமைச்சராக இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயமும் மக்களுக்கு பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட அந்த தேடலா இருக்கட்டும், அந்த ஓட்டமா இருக்கட்டும், உழைப்பா இருக்கட்டும், பார்க்கும்பொழுது எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பழைய ஆட்சி மாதிரி இல்லாம புதுசா ஏதாவது செய்யணும்னு சொல்லி புதுசா புகார் பெட்டியா இருக்கட்டும்,
காஃபி வித் அமைச்சராக இருக்கட்டும், இந்த எல்லா இதுவுமே வந்து மக்களை வந்து ஈஸியாக போய் நம்ம ரீச் ஆகணும். மக்கள் வந்து எல்லாத்துக்கும் கலெக்டர் ஆஃபீஸையும் இது எம்எல்ஏ ஆஃபீஸையும் வந்து அணுகாமல் அவங்களுக்கு நம்ம ரீச்சபிளாக இருக்கணுன்றதுக்காக கொண்டு வந்த திட்டங்கள் இது எல்லாமே வந்து எங்கள் அமைச்சர் மூலமாக நல்லபடி நடக்கும்னு சொல்லி தெரிவிச்சு. ராஜபாளையத்தில் இவ்வளோ ஒற்றுமையா இருக்கீங்க, ஆனா ஒரு சிலர் வந்து நிர்வாகிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் அப்படின்னு நிறைய விஷயங்களை பரப்பிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது 234 தொகுதியிலையும் எந்த தாவேக்கா தொண்டர்களும் நிர்வாகிகளுக்கும் கருத்து வேறுபாடு கிடையாது. இது எல்லாமே மற்ற கட்சிகள் ஜோடிக்கிற விஷயம். ஓகேங்களா? நாங்கள் எங்கள் நிர்வாகிகளாக பார்த்துருப்பீங்க, எல்லாருமே இது ஒரு பொதுக்கூட்டமாவோ ஒரு கட்சி கூட்டமாக வரல, எங்களோட குடும்ப விழா மாதிரி நாங்கள் வந்திருக்கோம். அந்த மாதிரி எந்த பதிவுமே தப்பானது, நாங்கள் ஹாப்பியாக வந்திருக்கோம். ஓகே, சிஎம் அவர்கள் அவரோட செயல்பாடுகள் வேகம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சட்டமன்றமா இருக்கட்டும், நீங்க தான் சொல்லணும். சட்டமன்றத்துல எங்களோட தலைவரை பத்தி நீங்க தான் சொல்லணும். சிறப்பா இருக்கு, அதனால தான் 100 நாட்கள் வெற்றிகரமா கடந்தும் இருக்கீங்க. சட்டமன்றத்தில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு விஷயங்களும் மக்களுக்காக பேசும் பொழுதா இருக்கட்டும், எதிர்கட்சிகளுக்கு பதில் சொல்றதா இருக்கட்டும், எப்படி இருக்கு? எங்க தலைவர் வந்து தேவையெல்லாம் பேசவும் மாட்டாரு, அது தமிழக மக்களுக்கும் தெரியும். என்ன பேசுறாங்கன்றத உள்வாங்கிக்கிட்டு அவரோட கோல் என்னங்கிறத இலக்க நோக்கி போயிட்டு இருக்காரு. 2 வருஷம் ஆட்சிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் இருக்கலாம், ஆனா அவர் அதுக்கான வேலைகளை 30 வருஷமா செஞ்சுட்டு இருக்காரு. இன்னைக்கும் செய்வாரு, நாளைக்கும் செய்வாரு. அந்த நம்பிக்கை எங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு எங்க தலைவர் மேல இருக்கு. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி விஜய் அவர்களை வணங்கி கழக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் ஐயா அவர்களுக்கும் உடன்பிறப்பு சமூக நலன் மற்றும் பாலியல் உரிமைத்துறை அமைச்சர் ஜெகதீஷ் அக்கா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், கழக நிர்வாகிகள், பேரூராட்சி நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள் அனைவருக்கும் முதல் வணக்கம். தளபதியின் 100 நாள் வெற்றி சாதனை, ஆட்சி அமைச்சு 100 நாள் ஆச்சு, 100 நாளை கடந்து தாண்டி போய்கிட்டு இருக்கு. 100 ஆண்டு பேசும் 100 நாள் சாதனை நம்ம சொல்லிதான் மக்களுக்கு தெரியணும்ன்ற அவசியம் இல்லை, எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். தளபதி என்ன பண்றார், மக்களுக்காக என்ன பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத மக்கள் எல்லாரும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அதையும் தாண்டி நம்ம தளபதி பண்ண சாதனையை மதிப்புக்குரிய மயூரி அவர்கள் இவ்வளவு நேரம் பேசிட்டு போயிட்டாங்க. அதனால நான் நம்ம தளபதி பண்ண சாதனைகளை சொல்ல வரல. நம்ம தளபதிக்கு இடைஞ்சல் கொடுக்குற 2 கட்சியை பத்தி தான் இங்க பேசுறேன் இருக்கிறேன். அதுல ஃபர்ஸ்ட் 2வது எடுத்துக்கிறோம். மண்ணை நம்பும் மாமரம் கூட மாபெரும் புயலில் வேறெருமே. அதே மாதிரி டெல்லியை நம்பிக்கொண்டிருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு மாபெரும் புயலில் வேறெருந்த மாதிரி கட்சியே வேறெருந்து போயிடுச்சு. அந்த மாமரத்தில் இருந்து பறந்த இலைகள், சில நல்ல இலைகள் மட்டும் தமிழக வெற்றி கழகத்தை வந்தடைந்தன, மீதி இலைகள் எல்லாம் காற்றில் பறந்து அழிந்து போய்விட்டது. அதே மாதிரி திமுக ஒரு தடவைக்கு 100 தடவை சொல்லுவாங்க, 1000 கைகள் சேர்ந்தாலும் ஆதவனை மறைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏப்ரல் 23, 2026 தமிழக மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒத்த விரலால சூரியனை மறைச்சிட்டாங்க. மன்னிக்கணும், மறைக்கல, வீட்டுக்குள்ளே வச்சு புதைச்சிட்டாங்க. இனிமே அவர்கள் எந்திரிச்சு வரவே முடியாது. பேச வாய்ப்பமைக்கு நன்றி. என்று மக்களோடு மக்களாக ஊரக மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்த் அவர்களுக்கும், சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் எங்கள் அக்கா பாசமிகு அக்கா அவர்களுக்கும் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 100 நாள் சாதனை பொதுக்கூட்ட குழுவிற்கு வருகை தந்த எங்கள் அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் என் மாலை வணக்கம். 100 நாள் சாதனை பொதுக்கூட்டத்தின் சாதனையில் என்னவென்றால் 5 வருட காலமும் சரி, 50 வருட காலமும் சரி, செயல்படுத்த முடியாத செயல்பாடுகளையும் நலத்திட்டங்களையும் 100 நாள் ஆட்சியில் எங்கள் வெற்றி தலைவர் செய்து காட்டினார். வீரமங்கை வேலுநாச்சியர் பற்றி தெரியுமா? வீரமங்கை வேலுநாச்சியர் போல்தான் நம்ம அக்கா. இன்னைக்கு மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ, மினிஸ்டராக இருக்கிறவங்க ஒரு காலத்துல அந்த ஒரே ஒரு மனுஷனுக்காக மக்கள் இயக்கத்தில் இருந்து மக்களுக்காக உழைச்சவங்க. அப்படி அவங்க உழைப்பை பார்த்து அதுல தகுதியானவர்களை பார்த்து தேர்ந்தெடுத்திருக்கிறார் எங்கள் அண்ணன். மக்களுக்காக உழைக்க மக்களின் நிலையை ஒரு பத்திரிகையாளராக களத்தில் இருந்து பார்த்த எங்கள் அமைச்சர் சிங்கப்பெண் கே ஜெகதீஸ்வரி அக்கா அவர்களுக்கும், மக்கள் பணியாற்ற வாய்ப்பு அளித்த எங்கள் அண்ணன் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சோசர் விஜய் அவர்களுக்கு மிக மிக நன்றி. எங்க நேர்மை இருக்கிறதோ அங்க அதிக சோதனை வரும் அக்கா. நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி தான் கான்ஃபிடண்டா இருப்போம், நல்லதே நடக்கும். இங்க பேச வாய்ப்பளித்த எனது அமைச்சர் அக்கா ஜெகதீஸ்வரி அவர்களுக்கும், எங்கள் தெற்கு நகர செயலாளர் சுவாமிநாதன் அவர்களுக்கும் மிக நன்றி.